JP Gandhi, career consultant analyst. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இப்போ கேட்குறது, சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் how it will be the future. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஜோஹோவுடைய சீஃப் ஸ்ரீதர் வேம்பு சார் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஐடி இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் ஃபார் அ வெரி சேலஞ்சிங் சிச்சுவேஷன். ஈவன் he said they have to really gear up to make sure that they really stay up in the race. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ கோயிங் த்ரூ a big change. So computer science எடுக்கிற மாணவர்கள் எடுக்க வேணாம்னு சொல்றாரு. If you are taking computer science or allied courses, make sure choose your college accordingly. There is a huge impactful change due to AI is coming. AI tools, AI agent, இந்த மாதிரி எல்லாம் AI assistant is all creating a very big change in the career and job opportunities in future. அப்போது நாம் இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன் பார்க்கும்போது 2029 நீங்கள் 2029 வெளியே வரும்போது there will be a huge change in hiring methods. The expectation of the technologies and the skill sets will be different from today. அதாவது இன்றைக்கி ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில் செட்டோட 2029 மிகவும் வித்தியாசமாக இருக்க போகிறது. ஸோ கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இல்லைன்னு சொல்லக்கூடிய. அதனால தான் டிசிஎஸ், விப்ரோ, ஆக்செஞ்சர், HCL இந்த மாதிரி இந்த கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹையர் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் ஃபயர் பண்ணுறாங்க. அப்போது யூ நீட் டு ஸ்டே லாங் இன் யுவர் ஐடி கரியர். அப்படின்னா யூ நீட் டு கீப் அப்டேட்டிங், யூ நீட் டு ரியலி அப்ஸ்கில் யுவர் ஸ்கில்ஸ். ஏதோ நம்ம ஜாவா படித்தோம், பைத்தான் படித்தோம் எல்லாம் முடியாது. இனிமேல் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஹவ் யூ ஆர் கோயிங் டு இன்டெகிரேட் AI, ஹவ் யூ ஆர் கோயிங் டு யூஸ் யுவர் கிளவுட் கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ், டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ், டிஃப்ரெண்ட் கோடிங் மெத்தட்ஸ், இதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் வி ஆர் எதிர்பார்த்துட்ருக்கோம். அப்போது நாம் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலைடு ஏதாச்சும் கோர்சஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மேக் ஷுர் சூஸ் த காலேஜ் வைஸ்லி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த காலேஜில் இந்த மாதிரி அப்ஸ்கில்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு சொல்லித்தராங்களோ, இல்லை அந்த லேப் வசதியெல்லாம் இருக்கோ அப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் சும்மா அப்படின்லாம் பாருங்கள். தயவு செய்து இன்ஸ்டிடியூஷனை போய் பாருங்கள், அங்கே படிக்கிற பசங்கிட்ட கேளுங்க. அடுத்தது எப்படி அவங்க அப்ஸ்கில் பண்ணுறாங்க, how they are encouraging you to participate in lot of competition challenges, இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. how they are doing it, அவங்களுடைய சோஷியல் பேஜஸை பாருங்கள், how students are performing, அவங்களுடைய லிங்க்டின் பேஜ், அவங்களுடைய கெட்டப் பேஜஸ், அவங்களுடைய மற்ற சோஷியல் மீடியா பேஜஸில் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, என்ன மாதிரி நியூ இனோவேஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, இதெல்லாம் ஜஸ்ட் கவனிக்க வேண்டியது. ஜஸ்ட் சும்மா அப்படியே மேலோட்டமாக பார்க்காம நல்லா அலசி ஆராய்ந்து பண்ணுங்கள். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீவிர விசாரிப்பது தான் மெய் அப்படின்னு நம்ம தமிழில் நம்ம படிச்சிருக்கோம். அதே தான் நாங்கள் சொல்கிறோம். டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ் பை யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸ். நான் பேசினாலும் வெரிஃபை பண்ணுங்கள். அதுதான் நாங்கள் எப்போவுமே சொல்கிறது. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நல்ல காலேஜ், எந்த காலேஜில் இந்த AI இன்டெகிரேஷன் வச்சுட்டு AI டெவலப் பண்ணுறதோட AI இன்டெகிரேஷன் வச்சு உங்களுடைய அப்ஸ்கில் பண்ணுறாங்களோ அதுதான் அந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கலாம். காரணம் என்னென்னா, இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் ஃபார் அ ஹியூஜ் சேஞ்ச். அப்படி பார்க்கும்போது நீங்கள் அதாவது CG, MIT கேம்பஸ், SSN, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், அவங்களோட சாய்ராம் இன்ஸ்டியூட். You can consider SRM ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் belonging to SRM group at ராமவரம் கேம்பஸ். அவங்களும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. RMK, அவங்கள RMD, இந்த மாதிரி காலேஜஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவிதா யூனிவர்சிட்டி, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா PHG ஹைடெக், குமரகுரு, ஸ்ரீகிருஷ்ணா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னாரி, KPR, அதுக்கப்புறம் ஈஸ்வர், அதுக்கப்புறம் டாக்டர் மகாலிங்கம், இந்த மாதிரி காலேஜஸ் டெஃபினட்டாக நீங்கள் ப்ரியாரிட்டி. அதே மதுரை சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தியாகராஜா, அதுக்கப்புறம் மதுரையில் வேலம்மாள், அதுக்கப்புறம் PSNA திண்டுக்கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு மெப்கோ, இந்த மாதிரி காலேஜஸ். இப்போ இந்த சைடு சேலமில் பார்த்தீங்கன்னா சோனா காலேஜ், இந்த மாதிரி ப்ளீஸ் விசிட். இப்போ நான் சொல்கிற காலேஜில் 1-2 நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் தயவு செய்து கண்டிப்பாக காலேஜை போய் பாருங்கள். அவங்களுடைய சோஷியல் மீடியாவை சீரியஸாக அனலைஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் 1 இயரில் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, எப்படிலாம் இருக்குது, என்ன மாதிரி இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க, ஹவு மெனி பேட்டன்ஸ், ஹவு மெனி ரிசர்ச் பேப்பர்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள். NARF ரேங்கிங்கும் பாருங்கள். எல்லாமே பார்த்து தான் ஒரு கல்லூரியை சூஸ் பண்ண முடியே. சும்மா பிளைண்டாக தயவு செய்து சூஸ் பண்ண வேணாம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இதெல்லாம் மாறப்போகுது. ஹியூஜ் சேஞ்சஸ் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். ஸோ நல்லா கவனிங்க. ஐடியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட் தி எக்ஸ்பெக்டட் ஸ்கில்ஸ் ஆர் கோயிங் டு பி டோட்டலி டிஃப்ரெண்ட். அதே மாதிரி கோட் இன்ஜினியரிங்கை நீங்கள் எடுக்கலாம் கண்டிப்பாக. ஐ வில் பெட் ஆன் எலக்ட்ரானிக்ஸ். நேற்று கூட பார்த்தீங்கன்னா
இந்தியன் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் ஹஸ் ரீச்ட் a நியூ லெவல். அதாவது நான் வந்து 2 வருஷம் முன்னாடி நான் ப்ரெடிக்ட் பண்ணேன், இந்தியன் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் இஸ் ட்ரிமெண்டஸ்லி க்ரோயிங். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் நல்ல வாய்ப்பு இருக்குது. இஃப் இன்டகிரேட் ஈவன் ஏஐ டூல்ஸ் ரிலேட்டட், இடிஏ டூல்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் டிசைன் ஆட்டோமேஷன் டூல்ஸ்லாம் பார்த்தீங்க. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது, என்ன மாதிரி காலேஜில் இதெல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஸ்கில் நம்ம படிக்கிற சிலபஸில் 70% அவுடேட் ஆகிட்டுருக்கு. அப்படிலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக கோர் இஸ் டெஃபினெட்லி வித் கம்ப்யூட்டிங் ஸ்கில் அண்ட் ஏஐ இன்டெகிரேஷன் அஸ் டெஃபினெட்லி எஸ் காட் ஏஜ், அதில் மாற்று கருத்து கிடையாது. அது தாண்டி வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக ஈவன் டோன்ட் வரி அபவுட் செகண்ட் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நான் 160, 170, 180 அந்த மாதிரிலாம் வாங்கும்போது செகண்ட் லெவலில் பெஸ்ட் காலேஜ், அதுக்கு தனியாக நாங்கள் வீடியோ போடுவோம். டாப் லெவல் காலேஜஸ் இது வந்து மெயினாக வந்து இந்த 180க்கு மேலே வாங்குகிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரி அப்படின்னு. ஸோ தயவுசெய்து இன்ஸ்டியூஷன் விசிட் பண்ணுங்கள், அவங்கள லாஸ்ட் 1 or 2 years உடைய சோஷியல் மீடியா இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், லேர்ன் ஒன் ஃபாரின் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் இன் லாட் ஆஃப் காம்படிஷன் சேலஞ்சஸ், கிரியேட் அ பிராண்ட் ஃபார் யூ. இதெல்லாம் ரொம்ப தேவைப்படுது. சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் போய் நான் அசைன்மெண்ட் எழுதினேன், டெஸ்ட் எழுதினேன், நான் 80 மார்க் வச்சுருக்கேன், யாராவது வேலை கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஐடி இண்டஸ்ட்ரியுடைய ரெக்ரூட்மெண்ட் இருக்கும், பட் வந்து பழைய மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி. 500 பேர் எடுக்கிற இடத்துல 200 பேர் எடுப்பாங்க. கண்டிப்பாக ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஒரு பக்கம் எடுப்பாங்க, ஒரு பக்கம் ஃபயர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹையர் அண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கவனிச்சுட்டு என்ன மாதிரி ஸ்கில் செட்ஸ் வேணும், என்ன மாதிரி வந்து பே ஸ்கேல் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு வந்து தயவு செய்து வந்து எடுங்க. சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். கோ அண்ட் சி ஹவு அதர் கம்பெனி லீடர்ஸ் ஆர் சேயிங், டாக்கிங் அபவுட் இட். இப்போ நீங்கள் ஏஐட்ட கூட கேட்கலாம், கேன் யூ கிவ் மீ சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஐடி ரெக்ரூட்மெண்ட் இன் த ஃபியூச்சர், ஹவு கோர் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் இன்டகிரேட்டிங் வித் ஏஐ. இதுதான் நாங்கள் சொல்கிறோம். தென் சூஸ் அ கெரியர். இதுதான். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும். கண்டிப்பாக கெரியர் கைடன்ஸ் ஜேபி காந்தி வில் கீப் அப்டேட்டிங் வித் தி நியூ லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஸ்கில் செட்ஸ், பட் அது more on the individual side rather than in the public side. So anyway, wish you all the very best. Thank you very much. God bless you all.